பாவமும் புண்ணியமும் பற்றிவர யாருக்கு யார் மகன் என்பது கர்மவிதி. அப்பனைப் போல் மகன் இருப்பது தேக தர்மம். அறிவால் உணர்வால் ஒத்திருப்பது மனோதர்மம். உணவும் பிணியும் வழிமுறையில் தொடரும். விந்து வழி வந்ததடி இந்த வினை என்று முந்தை ஞானியர் மொழிந்ததும் உண்டு. கருவில் மகன் உருவான கதையை தாயும் மகனுக்குச் சொல்லத் தகுமோ? அப்பன் இவனென்று அன்னையே சொல்வாள். பாசத்தினால் தந்தையை மகன் அறிகின்றான். பக்தியினால் இறைவனை உணர்வதே அறிவு. இல்லை என்பவன் தன்னையே இல்லை என்கிறான். சாத்திரம் புரியாத நாத்திகவாதம் அது. அறிய முடியாததை இல்லை என்பார். அறிவுக்கு எட்டாததை பொய்யே என்பார். விஞ்ஞானத்துக்கு மேலாக மெய்ஞானம் ஏதென்பார். கண்டதே காட்சி கொண்டதே கோலம். ஒழுக்கம் என்பது பழக்கத்தின் பழமை. இயற்கையை வெல்லும் ஆற்றலே வாழ்க்கை. அறிவிலும் பெரியதில்லை ஆய்ந்து பார் என்பார். அதனிலும் பெரிது உணர்வென்பதை உணரார்.